ப்ரோ கபடி லீக் சீசன் 12க்காக ஹரியானா ஸ்டீலர்ஸ் சைன் பண்ணி எடுத்திருக்கிற புது பிளேயர் அந்த அப்டேட் உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம கபடி வேர்ல்டு கப் மென்ஸ் எப்போ நடக்க போகுது, நடக்குமா நடக்காதா இந்த வருஷம், அதை பத்தியும் ரொம்ப குயிக்கா ஒரு அப்டேட் கொடுத்துறேன். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. So friends, நம்ம சேனல்ல PKL நடந்துட்டு இருந்தப்ப வந்த வியூஸ் மாதிரி இப்ப வரது கிடையாது, பெருசா டவுன் ஆயிருக்கு. ஸோ ப்ரோ கபடி பத்தி இல்ல கபடி பத்தி எந்த மாதிரி வீடியோஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரியான வீடியோஸ் கண்டிப்பா நான் உங்களுக்காக கொடுக்குறேன். அண்ட் அப்பப்போ IPL வீடியோஸும் உங்களுக்காக ரிலீஸ் பண்ணுவேன். அதுக்காகவும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ரொம்ப சின்னதா தான் இருக்க போகுது, பிகாஸ் 2 அப்டேட் மட்டும்தான் இந்த வீடியோல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உமன்ஸ் டீம் வந்து உமன்ஸ் கபடி டீம் வந்து ஏசியன் கபடி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அதை கௌரவிக்கிற வகையில கேஷ் ரிவார்டு அப்படிங்கறத இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்திருக்கு. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் டாக்டர் மன்சுக் மண்டேவியா வந்து பாத்தீங்கன்னா நேரில் அவங்கள வர வச்சு அவங்களுக்கான அந்த கோப்பை கூட இருந்து போட்டோ எடுத்து அண்ட் அவங்களுக்கான கேஷ் ரிவார்டு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. பிளேயர்ஸ் எல்லாருக்குமே கேஷ் ரிவார்டு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த மாதிரியான ஒரு என்கரேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பார்க்க நல்லா இருக்கு. ஸோ இதை இப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா இன்னும் இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் டெவலப் ஆகும். ஸோ ரீசெண்டாக நம்மளோட கிரிக்கெட் டீம் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபில கப் அடிச்சிருப்பாங்க, அது பயங்கரமா செலிப்ரேட் பண்ணோம். பட் அதே அளவுக்கு இந்த சாம்பியன்ஷிப்பை செலிப்ரேட் பண்ணமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் எப்பவுமே. பட் இது நார்மல் ஒன்று தான். அப்படியே நம்ம அடுத்த விஷயத்துக்குள்ள வருவோம். ஸோ ஹரியானா ஸ்டீலர்ஸ்ல மன்பிரீத் சிங் தான் கோச்சா நீடிக்க போறார் அப்படிங்கிறத நான் முன்னாடி பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அதான் மேக்ஸிமம் நடக்கவும் போகுது, பிகாஸ் ஒரு சாம்பியன் கோச் அவர் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் அவர் இப்போ ஸ்கவுட்டிங்ல இருக்காருங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த வகையில இப்போதைக்கு அன்கித் துல் அப்படிங்கிற ஒரு ரைட் கார்னர் டிஃபெண்டரை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அந்த அன்கித் துல் ஆல்ரெடி ஹரியானா ஸ்டீலர்ஸோட ஜூனியர் ஸ்டீலர்ஸ்ல ஆடிட்டு இருக்காரு. யுவா கபடி சீரீஸ்ல இந்த ஸ்குவாட்ல வந்து இவரோட நேமுமே இருந்திருந்துச்சு அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். அங்க இருந்து அதாவது அந்த ஜூனியர் டீம்ல இருந்து அப்படியே சீனியர் டீமுக்கு ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. சோ இப்போதைக்கு சைன் பண்ணி எடுத்திருக்காங்க NYP-ஆ இந்த பிளேயரை. அன்கித் துல் ஒரு நல்ல யங்ஸ்டர், டீசெண்டா டொமஸ்டிக் யுவா கபடி சீரீஸ்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அண்ட் இதுக்கும் மேற்பட்ட பிளேயர்ஸை இன்னும் சைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸோட ஸ்கவுட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு பிளேயரும் இருக்கிறது தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அது வரட்டும் அப்டேட், உங்களுக்கு அஃபிஷியலாக சொல்கிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அண்ட் அப்படியே கபடி வேர்ல்டு கப் பற்றி நான் அப்டேட்டுக்குள்ளே வரேன். கபடி வேர்ல்டு கப் அப்படிங்கிறது உமன்ஸ் வந்து சீக்கிரம் நடக்க போகுது அப்படிங்கிறத நானே வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துருங்க, பிகாஸ் அந்த வீடியோ பெருசாக வியூஸ் போல. பட் இந்த மென்ஸ் கபடி வேர்ல்டு கப் தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் இது நடந்து வந்து பார்த்தீங்கன்னா 9 வருஷம் ஆகுது, இன்னும் கபடி வேர்ல்டு கப் கண்டக்ட் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் எந்த ஒரு பெருசாக இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டுமே கபடியில் நடக்க மாட்டேங்குது மென்ஸுக்கு. ஸோ இதற்கு பல ரீசன் சொல்லப்பட்டாலும் இந்தியா அளவில் கபடிக்கான அந்த வேல்யூ எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போறது அண்ட் கபடி மென்ஸ் வேர்ல்டு கப் நடந்துச்சு அப்படின்னா ஸோ அது எப்படி நம்ம ப்ராட்காஸ்ட் பண்றது, அது எப்படி பிசினஸ் ஆகிறது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஃபெயிலியர் இருக்கு இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட. ஸோ நாட் ஒன்லி இந்தியன் கவர்மெண்ட், இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷனுக்கே அந்த டவுட் இருக்கு. ஸோ அதனாலேயே இந்த கபடி வேர்ல்டு கப் நடத்தலாமா வேணாமாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஸோ அதற்கு முன்னோட்டமாக தான் உமன்ஸ் கபடி வேர்ல்டு கப் நடத்த போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு வர சப்போர்ட் அண்ட் அதற்கு வர வியூவர்ஷிப்பை பேஸ் பண்ணி மேக்ஸிமம் சீக்கிரமா நம்ம மென்ஸ் கபடி வேர்ல்டு கப் நடத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்குள்ள வந்திருக்காங்க. பட் இந்த வருஷம் 2025 ப்ரோ கபடி எப்ப வரப்போகுது அப்படிங்கறத பேஸ் பண்ணியும் கபடி வேர்ல்டு கப்புக்கான டேட்ஸ் அமையும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம IPL விண்டோவை விட்டுட்டு மற்ற விண்டோஸ்ல வந்து மற்றதெல்லாம் பிளான் பண்ணவங்களோ எக்ஸாக்டா அதே மாதிரி தான் ப்ரோ கபடியை விட்டுட்டு மற்ற விண்டோவில் மற்ற கபடி ஈவெண்ட்ஸ் வந்து பிளான் பண்ண போறாங்க. பட் இப்போதைக்கு இருக்கிற நிலைமையை பொறுத்த வரைக்கும் கபடி வேர்ல்டு கப் அப்படிங்கிறது சீக்கிரமா நடக்கணும் மட்டும் நம்பிடாதீங்க. கண்டிப்பா அது நடக்காதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப டிசப்பாயின்மெண்டான அப்டேட்டா இருக்கலாம், பட் அதுதான் உண்மை. அண்ட் நிறைய டீம்ஸ் அவங்களோட மென்ஸ் கபடி டீமை இப்பதான் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2026 ஃபர்ஸ்ட் டைம் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் 2025க்கு முன்னாடியும் சொன்னாங்க, பட் அதை நடத்தத பாடு கிடையாது. ஸோ அஃபிஷியல் அப்டேட் வரட்டும், அது உங்களுக்காக அப்டேட் பண்றேன். பட் உமன்ஸ் கபடி வேர்ல்டு கப் அப்படிங்கிறது ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்க போகுது மென்ஸ் கபடி வேர்ல்டு கப்புக்கு. அது எப்படி நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோல அப்டேட் இவ்வளவுதான். ஸோ இப்போதைக்கு நான் கிளம்புறேன். பை பை.